ஆக்சுவலி என்னோடய சேனலில் வந்துட்டு பனானா டயட் தான் ஃபஸ்ட்டு ஹிட் அடிச்சது. 5 lakh வியூஸ் போச்சு. அதை பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள், கார்ட்ஸில் போடுறேன். அந்த பனானா டயட்டுக்கு அப்புறமும் இன்னமும் 2022 வந்துருச்சு. அதை நான் போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். 2022 வந்துச்சு. ஸ்டில் பீப்புள் ஹேவிங் டவுட் அபவுட் பனானா டயட். என்னங்க நீங்கள் பனானா சாப்பிட சொல்கிறீங்க, பனானா சாப்பிட்டா வெயிட் ஏற தானே செய்யும், நீங்கள் வெயிட் குறையும்னு சொல்கிறீங்களே அப்படின்ற குவரிஸ் நிறையா வந்தது. அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்துட்டு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பனானாவை வந்துட்டு வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஐடியாவை நான் சொன்னேன். ஆனால் அவங்க அதை வந்துட்டு கேர் பண்ணவே இல்லை, அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்புறம் யோசித்தேன், என்னடா அது சரி ஐட்டம் யூடியூப்பில் பேசி வைப்போம், தேவைப்படுறவங்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டேன். அது 5 lakh வியூஸ் ஹிட் அடிச்சுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த 2022 அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேசுனதை விட இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக பனானாவை பசிக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்ணும். முக்கியமாக ஒரு நாளைக்கு 5 பனானாக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அதே போல் 8 மணிக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடவே கூடாது. அதே போல் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வார்ம் வாட்டரில் பனானாவை சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூசேஜஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதே பனானா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும், நீங்கள் நம்பலாம். ஆனால் உண்மைக்குமே அப்போது வந்துட்டு பனானா சாப்பிட்டா வெயிட் போடுன்னு சொல்கிறாங்களா, அது பொய்யா? இல்லை, அதுவும் உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி பனானா நீங்கள் சாப்பிட்டீங்க என்னென்ன இஷ்யூஸ் வரும் தெரியுமா? ஆக்சுவலாக பனானானால் அதிகமாக இன்டேக் பண்ண என்னென்ன இஷ்யூஸ் வரும்ன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கிட்டே அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நர்வஸ் டேமேஜ் ஆகலாம், மைக்ரைன் ப்ராப்ளம் வரலாம், ட்ரௌசினஸ் இருக்கலாம், ஐ மீன் தூக்கமாக இருக்கணும், மயக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பல்லு வந்துட்டு மஞ்சள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பனானாவை அதிகமாக உட்கொண்டால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நான் சொல்கிறபடி நீங்கள் பனானாவை பயன்படுத்தினா நிச்சயமாக உடல் எடை குறைப்பதற்கு பனானா மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ எப்படி பனானாவை பயன்படுத்தணுன்றது கார்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஆனால் பனானா நிச்சயமாக வெயிட் லாஸுக்கு இந்த 2022 பயனுள்ளதாகவே இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் பயனுள்ளதாகவே இருக்கும். ஸோ அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க. நன்றி.